வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து நீங்கள் ப்ரிப்ரேஷனோட vlog பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா பூஜை பண்ணதோட vlog தான் இது. ஸோ பாருங்கள், ஈவினிங் போல் வந்து கொஞ்சம் ரெடி ஆகி ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தேன். ஸோ அது எல்லாத்தையும் வந்து இதிலே அட்டாச் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து மெயினாக லக்ஷ்மியை வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பூஜை ரூமை வந்து சிம்பிளாக ரெடி பண்ணிட்டேன். ஓவராலாக இப்படி தான் வந்து நாங்கள் டெக்கரேஷன் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் வந்து சாமிக்கு படைக்கிறதுக்கு கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்து பண்ணிவிட்டு பூஜை பண்ணிட்டோம். ஸோ பாருங்க, ஸோ பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் வந்து மார்னிங் ஒரு சிம்பிளாக ஒரு ஒயிட் குர்த்தி வந்து போட்டு பூஜை பண்ணிட்டேன். ஏன்னா ஈவினிங் போல் தான் வந்து தாம்பூலம் கொடுப்போம். நாங்களும் வந்து வேறு வீட்டுக்கு போவோம் இல்லையா. ஸோ அப்போ கொஞ்சம் கிராண்டாக ரெடி ஆகலாம் அப்படின்னு தான் சிம்பிளாக ஒரு குர்த்தி போட்டு அப்படியே வந்து பூஜை முடிச்சிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, ராவுக்கால் எல்லாமே வந்து முடிஞ்சு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சீக்கிரமாக பண்ணிடலாம். எனக்கும் வந்து ஃபுல் டயர்டு, ஏன்னா நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. நான் ஒரு மணி நேரம் கூட தூங்கவே இல்லை. ஸோ செம்மையாக தூக்கம் எனக்கு. சீக்கிரமாக பூஜை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிடலாம் ஒரு 2 மணி நேரம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி சீக்கிரமாகவே வந்து பூஜை முடிச்சிட்டோம். ஆக்சுவலி இந்த வருஷம் என்ன ஆச்சு அப்படின்னா, லைக் பூஜை பண்ணுறதோ வேணாமா அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஏன்னா டியூ வந்து வேலைக்கு போய்கிட்டு இருந்தானா. ஸோ அவன் வந்து எனக்கு லீவ் கிடைக்காது, நான் வரமாட்டேன், நீ தனியாக பண்ணணும் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தான். நான் என்ன சொன்னேன்னா, பூஜை பண்ணுறதே மீன்ஸ் வேணவே வேணாம், சிம்பிளாக வீட்டில் பூஜை பண்ணிட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா அம்மா எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை பண்ணணும், சிம்பிளாவது வந்து சாமிக்கு சாரியெல்லாம் இது பண்ண முடியாது அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் பீஸ் வந்து போட்டு சாமிக்கு வந்து அந்த ஃபேஸ் இருக்கிறது எல்லாமே வச்சு பூஜை பண்ணிவிடு சிம்பிளாக அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா என்ன சொன்னான்னா, இல்லை பண்ணிடலாம், இது வந்து 5th இயர் நாங்கள் மேரேஜ் ஆகி நாங்கள் தனியாக பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவல், 5th இயர் இது, ஏன் விடணும் அப்படின்னு வந்து நாங்கள் சிம்பிளாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பண்ணிட்டோம் இந்த வருஷம். இன்னொரு பேக் ஸ்டோரி என்ன அப்படின்னா, சாமி உட்கார வைக்கிறதுக்கு வந்து 2 ஸ்டெப் மாதிரி பண்ணியிருப்போம். அவங்களுக்கு ஸ்டார்டிங்கெல்லாம் தெரியும் இல்லையா, அங்கே கீழே வந்து ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் இல்லை. ஸோ அது வந்து லாஸ்ட் இயர் எங்ககிட்ட வந்து டேபிள் இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் இயர் vlogல. பட் இந்த வருஷம் அது எங்ககிட்ட இல்லை. ஏன்னா டியோட அக்காவோட டேபிள் தான் அவங்க வாங்கிட்டாங்க. ஸோ எங்களுக்கு வந்து டேபிள் இல்லை. ஸோ டேபிள் வாங்கலாமா அப்படின்னு லாஸ்ட் மினிட்ல எங்களால் முடியாது. எங்கே பார்த்தாலும் வந்து காஸ்ட்லியாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி ஓகே வேணாம் அப்படின்னு வந்து என்ன சொன்னான்னா, பூஜை அறையிலே வச்சிடலாம் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா நான் வந்து இல்லை, அங்கே ஸ்பேஸ் பத்தாது, முடியாது, வேறு ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ணோன்னா, இந்த வீடு கட்டுறதுக்கு வந்து சிமெண்ட் கல் வரும் இல்லையா, அது வந்து பெருசாக இருக்குமே. ஸோ ஒரு நைட் வந்து அன்றைக்கி ஃபெஸ்டிவல் அன்றைக்கி வந்து ஒரு 2 மணி 2:30 மணிக்கிட்ட வெளியே போயிட்டு ஒரு 3 கல் வந்து எடுத்துகிட்டு வந்து சைஸ் கல். ஸோ மெயினாக சாமி உட்கார வச்சுருக்கோம் இல்லையா, அங்கே கீழே வந்து அது வந்து போட்டுட்டு அது மேலே துணி போட்டு கவர் பண்ணி மேலே வந்து ஒரு சிம்பிளாக ஸ்டாண்ட் வச்சு அது மேலே தான் வந்து சாமியை உட்கார வச்சோம். எங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம். வேறவங்கக்கிட்ட நாங்கள் வந்து பேரோ பண்ணாலுமே அவங்க குத்தி காட்டுவாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஆச்சு. பட் ஓகே ஃபைன், எப்படி இருந்தாலும் வந்து சிறப்பாக வந்து பூஜை பண்ணிட்டோம். நாங்கள் யார்கிட்டேயும் வந்து எதையுமே வந்து கேட்கக்கூடாது. அவங்க ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, இல்லை என்ன சொல்லுவாங்க, சாரி உளர்றேனா, அன்றைக்கி வந்து அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஆயிடுச்சு. யார்கிட்டேயுமே வந்து ஹெல்ப் கேட்கக்கூடாதுன்னு அன்றைக்கி தோணிடுச்சு எனக்கு. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து டேபிள் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்து கை வாரிட்டாங்க. என்ன பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். ஸோ எப்படியோ வந்து பூஜை பண்ணி முடிச்சிட்டோம். அன்றைக்கி வந்து சாமிக்கு படைக்கிறதுக்கு வந்து நான் வந்து 3 வகையான சாப்பாடு வந்து பண்ணேன். வந்து ரவை லட்டு அப்புறமா கேசரி பண்ணியிருந்தான். ஸோ அதெல்லாமே வச்சு பூஜை பண்ணிவிட்டு நாங்களும் வந்து அதே வந்து சாப்பிட்டோம். லெமன் ரைஸ், புளி சாதம், அப்புறமா கர்ட் ரைஸ் 3மே வந்து பண்ணியிருந்தேன். அதே வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டோம். பூஜை முடிச்சுட்டு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் 2 மணி நேரம் கிட்ட நாங்கள் தூங்கிட்டேன். அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து vlog ஸ்டார்ட் பண்ணேன். பாருங்கள், ரொம்ப பேசி மொக்கை போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா மியூசிக் போட்டால் கார்ப்பரேட் வந்துடும், அதனாலவே வந்து நான் அதையே வந்து பேசிட்டேன், சாரி.
ஈவினிங் வந்து வீட்டில் பூஜை பண்ணிட்டு வரவங்களுக்கெல்லாம் தாம்பூலெல்லாம் கொடுத்துட்டு எனக்கு வந்து ஃபோட்டோ எல்லாம் பிடிச்சி கொடு அப்படின்னு சொன்னேன். நான் கொஞ்சம் ரெடியாக இருந்தேன். ஸோ கொஞ்சம் அப்படியே வந்து வெளியே போயிருந்தோம். ஸோ அதை வந்து பாருங்கள். ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு போய்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம். பூஜை எல்லாம் முடிஞ்சிடுச்சு. உங்கள் வீட்டிலலாம் ஃபெஸ்டிவல் எப்படி பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி தான் பண்ணோம். பார்த்துருப்பீங்க, பட் ஆனால் அதிகமாக வீடியோஸ் எல்லாமே எடுக்கலை லாஸ்ட் இயர் மாதிரி. பட் ஓகே, ஓரளவுக்கு வந்து சூப்பராக தான் பண்ணியிருக்கோம். யா, பார்க்கலாம். ಒಂಥರ ಸೀಟ್ ಇದಾಗಿರೋದ ಸುತ್ತ ಒಳ್ಳೆ ಸ್ಪೇಸ್ ಜಾಸ್ತಿ ಇರಂಗೈತೆ. ಕಾಸ ಶಿಫ್ಟ್ ಓಡ್ಸೇ ಇರಲ್ಲ, ಭಯ ನಂಗೆ. ಇಂಡಿಕಾ ಬಿಡು, ಇಂಡಿಕಾ ಒಂಥರ ನಂಗೆ ಇಂಡಿಕಾನೇ ತಗೊಡು. ಅದಕ್ಕೆ ಬೇರೆ ಬಂಡವಾಳ ಹಾಕ್ತಾರೆ. ಇದನ್ನೇ ಮಾಡಿಕ ನನಗೆ ಬೇರೆ ತಗೊಡು ಬೇಡ. ஓகேதா. ஸோ ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு போயிட்டு அப்படியே ஒரு ரைட் போயிட்டு நானும் கொஞ்சம் நேரம் காரில் எல்லாம் வந்து ஓட்டிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து போயிட்டோம். இப்போ வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் அட்டாச் பண்ணிருப்பாருங்க. ஓகே காய்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் வரமலட்சுமி ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணோம். நீங்கள்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள். சாரி, எனக்கு வந்து கோல்ட் ஆகிருக்கு, அதனால தான் என்னோடய வாய்ஸ் இந்த அளவுக்கு வந்து மோசமாக இருக்குது. ஸோ டோன்ட் மைண்ட். ஸோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் மறக்காம சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை காய்ஸ்.